பேச போகிறேன்னா ஸ்லெண்டர் மேனை பற்றி தான் பேச போகிறேன். இனிமேட்டு என் யூடியூப் சேனலில் டெய்லியும் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் ஆகும். ஓகேவா? யாரும் கவலைப்பட வேணாம். ரொம்ப நாள் கழிச்சு மூஞ்சி பார்க்குறீங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ஸ்லெண்டர் மேன் அப்படின்னா யாருன்னா, நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. ஒயிட் கலரில் நோ ஃபேஸ், அவர் சொல்கிறதுக்கு அவர் 15 ஃபீட்டில் இருப்பார். 15 உயரம் இருப்பாங்க. 15 ஃபீட். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. அவர் யாருன்னா, நீங்கள் கேம்ஸ்லலாம் பார்த்துருக்கீங்களா ஸ்லெண்டரி? அவரோட அப்பா தான் அந்த ஸ்லெண்டர் மேன். அவர் அந்த ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமான ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலி மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஃபேமிலி. அன்றைக்கி ஒரு நாள் ஸ்லெண்டினா, உங்களுக்கு பார்த்துருப்பீங்களா கேமில், ஸ்லெண்டினாவோட வாயா அப்படின்னு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஸ்லெண்டினா இருக்கால, ஒரு நாள் அந்த ஃபேமிலி இருக்குல்ல சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தது. அப்போ ஸ்லெண்டர் மேன் காட்டுக்குள்ளே தான் அவங்க வீடு இருக்கும். ஒரு நாள் ஸ்லெண்டர் மேன் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அப்போது என்னாச்சுன்னா, திரும்பி வீட்டுக்கு பார்க்கும்போது யாரோ ஸ்லெண்டினாவோட அம்மாவையும் ஸ்லெண்டினாவையும் கொண்டு தரையில் அப்படியே கிடக்குறாங்க அப்படின்னு. அப்போது ஸ்லெண்டர் பார்த்து மனசு உடஞ்சி போயிட்டாரு. அவரும் கத்தியை எடுத்து சொருகிக்கிட்டாரு. அப்போ தான் தெரியுது ஸ்லெண்டரோட அம்மாவோ ஸ்லெண்டர் மேனை ப்ராங்க் பண்ணியிருக்காங்கன்னு. குண்டை தூக்கி போடுறாங்க நம்மளுக்கு. அப்போ என்னாச்சு, ஐயோ அம்மா கேமரா வெளில போகுது. அப்போது ஸ்லெண்டர் மேனோட ஆத்மா ஸ்பிரிட் ஆத்மா பார்த்துட்ருக்கு. ஓ, நீங்கள் என்ன ப்ராங்க் பண்ணிட்டீங்களா? அதை பார்த்து ஸ்லெண்டராக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ப்ராங்க் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. அப்போது உண்மையாலே ஸ்லெண்டர்மேன் செத்து போயிட்டாரா? அதனால ஸ்லெண்டினாவோட அம்மாவும் செத்துட்டாங்க. அப்படியே அந்த மனசே உடஞ்சி போயிடுச்சு. அப்போது ஆத்மாவாக இருந்த அந்த ஸ்லெண்டர் மேன் ஸ்லெண்டரினாவுக்கு பனிஷ் பண்ணணும்னு சொல்லி அவரோட வாயை வச்சு அப்படின்னு சொல்லி வாயை அப்படியே உடச்சி விட்டார். முட்டை இப்படி ஓவலில் இருக்கும் அதே மாதிரி. இப்போ 2 பேருமே செத்துட்டாங்க. அந்த ஃபேமிலியே அழிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா கதை? தேங்க்யூ கைஸ், பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நான் போடுறது ஆன்லைன் சொல்லப்பா வளர்றேண்ணா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போதும் எனக்கு. பாய் காய்ஸ். ரிட்டன் டு த அஸ்லி அலப்பறைகள்.